Hi friends, welcome to SR Academy. TNTET தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு மேத்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு விகிதம் மற்றும் விகித சமம். சார் எதுலேருந்து சார் இந்த கேள்விகள்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது கடந்த 12 வருஷமாக டிஎன்டிஇடி மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்விகளை எளிமையான கணக்குகளில் தொடங்கி கடினமான கணக்குகள் வரை கொண்டு போயிருக்கோம். ஒரே மாதிரியான கணக்குகள் வராது, ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இந்த தலைப்பில் புக்கில் இருக்கிற கணக்குகள் மட்டும் போட்டு பார்த்தா போதாது, அதுக்கு மேலே பல விதங்களில் கேள்விகள் கேட்க முடியும். அது எல்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல் கேள்வி, விடுபட்ட எண் காண்க. ஒரு டேஷ் கொடுத்துட்டு /45 = 35:63 கொடுத்துருக்காங்க. இது விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேஷில் நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். விகித சமத்தில் ஒரு முக்கியமான பண்பு இதில் பாருங்கள், இது விகித சமம். ரெண்டு விகிதங்களை சமப்படுத்தியிருக்காங்க. ப்ரொப்போர்ஷன். இதையும் பெருக்குவது இது ரெண்டுத்தையும் பெருக்குவதற்கு சமம். ஸோ பாருங்கள், மொதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்குவது நடுவில் உள்ள இரண்டு எண்களை பெருக்குவதற்கு சமம். இந்த பண்பை வச்சு நாம் விடை காணப்போகிறோம். x × 63 = 45:35 × 35. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா? இதை 9ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன். 5×9 = 45, 7×9 = 63. இந்த 7 ஒரே 7, I7 35 அடிச்சாச்சு. இப்போ என்ன சார் மிச்சம் இருக்குது? x = 5 5ஆல் பெருக்குனா 25. இதுதான் சரியான விடை, ஆப்ஷன் பி. ரெண்டாவது கேள்வி பார்க்குறீங்க. 1/5 1/x. இங்கே 2 தடவை இஸ்ட்டு வச்சுருக்காங்க. இதை நம்ம = கூட வச்சுக்கலாம், அதனால் எந்த தப்பும் இல்லை. 1/x = 1.1/1.25. இதை எப்படி சார் போடலாம் அப்படின்னா, உள்ளே இருக்கிறத பெருக்குவது வெளியே இருப்பதை பெருக்குவதற்கு சமம். நாம் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். உள்ளே இருக்கிறத பெருக்கிறேன், நமக்கு என்ன வரும்? 1/x ஹோல்² வரும், which is equal to 1/5 பெருக்கல் 1/1.25. இப்போ 1/x² வருதா? இப்போ இதை பெருக்கிறோம் அப்படின்னா 1/6.25 வருது. இதை பெருக்கினா என்ன வருது? 6.25. சார் இப்போ என்ன சார் பண்ணுறது? x² = 6.25. இப்போ இதிலிருந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு நாம் ரூட் எடுக்கணும். நீங்கள் நீள்வகுத்தல் முறையில் ரூட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இது 25ஆல் பெருக்கினா என்ன வரும்? 25ஆல் பெருக்கினா 625. விடையில் ஸ்கொயரில் 2 புள்ளி தள்ளி புள்ளி வச்சுருந்தா பெருக்கின நம்பரில் 1 புள்ளி தள்ளி புள்ளி வைங்க, அப்போ நமக்கு எக்ஸ் வந்துவிடும். x = 2.5. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். 2.5 எப்படி சார் போடலாம்? 5/2ன்னு போடலாம். சார் இன்னொரு மெத்தட் இருக்குது, இந்த ஸ்டெப்லேருந்து போடுறேன் பாருங்கள். x² 6.25 அப்படின்னா அப்போ 6.25 மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கிறோம். அப்படி 100ஆல் பெருக்குனா 625/100 வருது. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 625 ரூட் எடுத்தால் 25, 100 10. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 5 25, 2 10, 5/2. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இது கலப்பு பின்னத்தில் உள்ளது. இதை எப்படி சார் போடலாம் அப்படின்னா, அதே தான், முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கினா 50x. இது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிடுங்க, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 3 6, இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன், மேலே கொடுத்த கூட்டுறேன், அப்போ 7/3 வருது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 7/3 × 21. இது புரியுதா? ஸோ இனிமேல் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். 1 3 3, 7 3 21. அப்போ x = 749 / 50. விடை இருக்கா? ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் சரியான விடை.
அடுத்த கேள்வி 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையேயான விகிதம். சார் இங்கே மாதம் இருக்குது, வருடம் இருக்குது. இது ரெண்டும் ஒரே அலகில் இருந்தால் மட்டும்தான் நாம் கம்பேர் பண்ணணும். இது ரெண்டும் வெவ்வேறு அலகில் இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணலான்னா, ஒரு வருடத்தை நான் 12 மாதம்னு மாற்றிக்கிறேன். இப்போ இங்கேயும் மாதம் இருக்குது, இங்கேயும் மாதம் இருக்குது. இப்போ கம்பேர் பண்ணுறேன், 9:12ன்னு வருது. இதை நாம் சுருக்கி போட்டோம்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தா 3 9 4 12. 3:4 என்பது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, x is to y is equal to 2 is to 3, y is to z is equal to 5 is to 7 எனில் x மற்றும் zஇன் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இது மாதிரி கணக்குகள் ரொம்ப முக்கியமானது, கட்டாயம் கேட்பாங்க. இது எப்படி சார் நான் x yயை வச்சுக்கிட்டு y zஐ கண்டுபிடிக்கணும்? கவனிங்க, x y z இருக்குது இல்லையா, இதை நீங்கள் மேலே எழுதிக்கிங்க. x y z ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 2:3. எக்ஸுக்கு நேராக 2 போடுங்க, ஒய்க்கு நேராக 3 போடுங்க. அடுத்தது ஒய்க்கும் இசட்டுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, 5:7. இது மாதிரி போட்டாச்சா? இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இங்கே என்ன இருக்குதோ அதை இங்கே போடுங்க 3, இங்கே என்ன இருக்குதோ அதை இங்கே போடுங்க 5. இப்போ என்ன பண்ணுங்க, இதெல்லாம் பெருக்கி எழுதுங்க. 2 5 10 3 5 5 7 21. கேள்வி, எக்ஸும் இசட்டுக்கும் விகிதம். எக்ஸுக்கு 10, இசட்டுக்கு 21. ஸோ இதுதான் விடை, 10:21. கவனிங்க, இந்த மெத்தடு புக்கில் எங்கேயும் இருக்காது. புக்கில் எதை படிச்சிருந்தாலும் மறந்துடுங்க. இதுதான் ஈஸி. ஆப்ஷன் டி. அடுத்த கணக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பிடிஎஃபாக இருக்குது. அது பேப்பர் 1 ஆனாலும் சரி, பேப்பர் 2 ஆனாலும் சரி. பேப்பர் 1ல் எங்ககிட்ட 5 செட்டு கொஷின் பேப்பர் இருக்குது. இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பேப்பர் 2ல் எங்ககிட்ட 8 செட்டு கொஷின் பேப்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சிலபஸ் படி தயாரிக்கப்பட்ட சைக்காலஜி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் 1000 கேள்விகள் இருக்குது. 1000 கேள்விகளும் அதுக்கான பதிலும் கொண்ட பிடிஎஃப் இருக்குது. இந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதோடு மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதாவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாரம் 2 டெஸ்ட்டு மேத்ஸ் டெஸ்ட்டு வைக்கிறோம். அதை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி, இதில் 4 விகிதங்கள் இருக்குது, ஏபிசிடி அப்படின்னு. போன கணக்கில் 3 விகிதம் இருக்குது, இதில் 4 விகிதம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விகிதங்கள் பின்னத்தில் இருக்கின்றன. சார் இப்போ எப்படி சார் போடுறது? ஸோ A:B = 1/2 3/8. B:C = 1/3 5/9. C:D = 5/6 3/4ன்னு இருக்குது. முதல்ல இந்த விகிதங்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கி நாம் முழு நம்பராக மாற்றிடுறோம். இப்போ ஒரு விகிதத்தில் உள்ள 2 உறுப்புகளையும் ஒரே எண்ணால் பெருக்கலாம். கவனிங்க, ஓகேங்களா? இப்போ 2 இருக்குது, 8 இருக்குது. இதை எதால் பெருக்குனா இது கேன்சல் ஆகுன்னா 8ஆல் பெருக்கிறேன். ஸோ அதாவது 2க்கும் 8க்கும் எல்சிஎம் 8 இல்லையா? ஸோ 8ஆல் பெருக்குனா 1/2 × 8 நமக்கு என்னன்னு கிடைக்குது? 4 கிடைக்கும். 3/8 × 8 8 8 கேன்சல் ஆயிடுச்சு, 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ A:B = 4:3 அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்தது B:Cக்கும் அதே மெத்தடு தான். என்ன? 3 9. நாம் எதால் பெருக்கணும்? 9ஆல் பெருக்கணும். 9ஆல் பெருக்கினா 3 3 கேன்சல் ஆகிட்டு 3 9ன்னு வரும். 9 9 கேன்சல் ஆகிட்டு மீதி 5 இருக்கும். முடிஞ்சு போச்சு. C:D 4 6. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் 12. ஸோ 12ஆல் நான் பெருக்கிறேன், என்ன கிடைக்குது? I2 10ன்னு வரும். பாருங்கள், 2 12 I2 10 முன்னாங்க 12. அப்போ 3 9ன்னு வரும்.
இது புரியுதா? பொறுமையாக போட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் கொடுக்குற சஜஷன் என்னென்னா, கணக்கை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் போடுறத எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதி வச்சு படிக்கிறதால நீங்கள் எப்போ ஒன்றாலும் எடுத்து ரிவைஸ் பண்ணலாம், உங்களுக்கு புரியும். சரி, ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டாங்களா? இப்போ நம்ம A:B:C:D எழுத போகிறோம். ஸோ A:B 4:3, B:D 3:5, C:D 10:9. என்ன சார் பண்ண சொல்லி கொடுத்தேன்? இந்த 3 கடைசி வரை போடுங்க, இந்த 5 கடைசி வரை போடுங்க, இந்த 3 முன்னாடி வரை போடுங்க, இந்த 10 முன்னாடி வரைக்கும் போடுங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். 4 12, 12 10ஆல் பெருக்குனா 120, 3 9, அதை 10ஆல் பெருக்குனா 90. இப்போ அதே மாதிரி இதை பெருக்குனா 150, இதை பெருக்குனா 135. அப்பாடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன சார் பண்ணோம்னா, நாம் பொதுவாக ஒரு வாய்ப்பாட்டால் வகுத்து சிம்பிளிஃபைடு ஃபார்ம் எளிய வடிவில் கொண்டு வர வேண்டும். எல்லாத்தையும் முதல்ல ஒரு 5ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், எனக்கு 24:18:30:27 கிடைக்குது. சார் இது எல்லாத்தையும் எதால் சார் வகுக்கலான்னா, 3ஆம் வாய்ப்பாட்டால் வகுத்தா 8 3 24, 6 3 18, 5 3 30, 9 3 27. அப்போ நமக்கு கடைசியாக கிடைத்தது 8:6:10:9. ஆப்ஷன் டி. கணக்கு திரும்பி ஒரு தடவை பாருங்கள், தெளிவாகிடுங்க. இப்பயே A:B கொடுத்துட்டாங்க, B:C கொடுத்துட்டாங்க, A:B:C கேட்குறாங்க. இது 3 நம்பரில், போன தடவை போட்டது பின்னத்தில் இருந்தது 4 நம்பரில் இருந்தது. ஸோ 4:6. இங்கே என்ன பண்ணணும்? 18:5. ஸோ என்ன சார் பண்ணோம்? இந்த 6 இங்கே போடுங்க, இந்த 18 முன்னாடி போடுங்க. இப்போ இதையும் பெருக்குனா இதை என்ன பண்ணுங்கள், 3மே ஒரு நம்பரில் மல்டிப்புளில் இருக்குது இல்லையா? அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன், ஏன்னா ஈஸியாக இருக்கும். 3 2 6, 3 2 6. ஓகேவா? ஸோ பெரிய நம்பரை வச்சும் போடலாம், இருந்தாலும் நம்ம எப்படி போடுறது ஈஸி. 2 18 36 இஸ்ட்டு 3 18 54, 3 5 5. இதை ஒரு குறிப்பிட்ட எண் 3ஆல் வகுத்தோன்னா 12:18:5 வருது. 12 18 5. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரை நாம் டிஎன்டிஇடி சம்மந்தமாக போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள், அதில் ஒரு லிங்க் இருக்கும். லிங்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை டிஎன்டிஇடி சார்பாக போடப்பட்ட அத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு வந்துவிடும். ஓகே, அதை ஒவ்வொன்றா தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து படித்து கொள்ளவும். சார் அடுத்த கேள்வி என்ன சார்? x:y = 3:4 எனில் 4x + 5y 5y - 2y இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். சார் என்ன சார் அப்படின்னா, எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 4ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க, ஆன்சர் வந்துவிடும். அவ்வளோதான். 4 × எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போடுங்க, ப்ளஸ் 5 × ஒய்க்கு பதிலாக 4ன்னு போடுங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு. ஈஸ்ட்டு அடுத்த ப்ராக்கெட் ஆரம்பிக்கிறேன். 5 × எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக 4. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 4 3 12, 5 4 20. ஸோ 12 20 32 ஈஸ்ட்டு 5 3 5 மைனஸ் 2 4 8 7. 15ல் 8 போனால் 7. பாருங்கள், 32:7. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். A:B:C = 2:3:4. இப்போ பாருங்கள், இந்த விகிதம் அப்படியே தலையை சுற்றுற மாதிரி A/B B/C C/A அப்படின்னு கேட்டாங்க. இதுக்காக நம்ம A/B கண்டுபிடிக்கணுமா, B/C கண்டுபிடிக்கணுமா, C/A கண்டுபிடிக்கணுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏவுக்கு பதிலாக 2 போடுங்க, பிக்கு பதிலாக 3 போடுங்க, சிக்கு பதிலாக 4 போடுங்க. புரியுதா?
ஓகேவா? இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ என்ன 2, அப்போ A/B என்ன 2/Bக்கு பதிலாக 3 இஸ்ட்டு B/C என்ன B 3, C என்ன C 4 இஸ்ட்டு 4/Aக்கு பதிலாக 2. சார் இங்கே இது மாதிரி ஆன்சரே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போ தான் நாம் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட எண்ணால் ஒட்டுமொத்த விகிதத்தையும் பெருக்கலாம் அல்லது வகுக்கலாம்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இப்போ 3, 4, 2 இது மூணுத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 12ன்னு வரும். அந்த 12ஆல் நான் ஒட்டு மொத்தமாக பெருக்கினா எனக்கு விடை வந்துடும். ஸோ பாருங்கள், இதை பெருக்கினா வச்சுக்கிங்களேன் 4ன்னு வரும். 4 4 2 8 ஓகேவா? இஸ்ட்டு இதை 12ஆல் பெருக்கினா 3 12 அப்போ 3 9. இதை 12ஆல் பெருக்கினா 6 12 4 24. ஸோ 8:9:24 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இந்த வீடியோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் ஆகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அப்படி நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தான் நான் தொடர்ந்து இந்த வீடியோக்களை போடுவதற்கு எனக்கு உற்சாகமாக இருக்கும். அடுத்த கேள்வி, 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் முறையே. கவனிங்க, 24 மீட்டர் இருக்கு மொத்தமாக. அப்போ முதல்ல 3 துண்டாக வெட்டுறோம். துண்டை 3 என்ற விகிதத்தில் வெட்டுகிறோம். இப்போ முதல் துண்டை மட்டும் எவ்வளோ நீளம்னு நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். 24 அப்படியே போடுங்க. இதில் மொத்தமாக எத்தனை பங்கு இருக்குதுன்னு பாருங்கள். 10 12 இது மூணுத்தையும் கூட்டினா 12. ஸோ 12இல் முதல் பங்கு 3 அதை மேலே போடுங்க, மொத்தத்தை கீழே போடுங்க, தேவையானதை மேலே போடுங்க, இதை 24ஆல் பெருக்கி போடுங்க. அதான் 6 மீட்டர். ஸோ முதல் துண்டோட நீளம் என்ன 6 மீட்டர். அப்போ ரெண்டாவது துண்டை கண்டுபிடிக்கலாமா சார் அப்படின்னா அதே தான் 24, மொத்த பங்குகள் 12, 12ல் 2 பங்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நாம் விடை சொல்ல போகிறோம் 4 மீட்டர். சார் மூணாவது துண்டு சார் அது என்னன்னா 24ல் மொத்த பங்கு 12, தேவையான பங்கு 7, 12ல் 7 பங்கு அடித்து 2 12 24 2 14 மீட்டர். ஸோ விடை 6 4 14 எங்கே இருக்குது? 6 4 14 ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஸோ இதுலேயும் பாருங்கள் 6 4 6 14ன்னு இருக்குது. ஆனால் இது தவறு. இவங்க என்ன கேட்குறாங்க, ஒவ்வொரு துண்டிற்கு என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். ஏன்னா விகிதம் அதே வரிசையில் தான் குறிப்பிடணும். ஸோ இந்த ஆன்சர் தவறு, இந்த ஆன்சர் சரி. சார் ரெண்டும் ஒன்று தானே சார்னு சொல்லாதீங்க. ஸோ இதுதான் சரி. அடுத்த கேள்வி 2:3 4:7 இந்த 2 விகிதங்களையும் ஒப்பிடுக அப்படின்றாங்க. இந்த இடத்துல நம்ம பின்னங்களை எப்படி ஒப்பிடுவோமோ அப்படி தான் ஒப்பிடணும். 2:3ன்றத 2/3ன்னு எழுதுங்க, 4:7ன்றத 4/7ன்னு எழுதுங்க. ஒப்பிடுக அப்படின்னா எது பெரியது எது சிறியது அதான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடித்து 2 பின்னங்களை ஒப்பிடும்போது குறுக்கு பெருக்கல் முறை 2 7 14, அடுத்தது 3 12 அவ்வளோதான். இப்போ எது பெருசு? 14 தானே பெருசு 12 விட. அப்போ 2/3 தான் பெருசு, 2:3 தான் பெருசு. அப்போ இங்கே என்ன போடணும்? இப்படி போட்டால் தானே கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த கேள்வியில் இப்படி போட்டாலே போதும், எல்சிஎம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா எல்சிஎம்மில் பகுதி டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக தான் வரப்போகுது. அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்த கேள்வி A/3 = B/4 = C/5 அப்படின்னா A/B/Cயோட மதிப்பு என்ன? ஸோ இது மாதிரி பின்னத்தில் இருக்கும் பொழுது மேலே ஏ தான் இருக்குது. அதாவது A+1 A+5 அப்படிலாம் கிடையாது. ABC தனித்தனியாக இருக்குது. அதற்கான பகுதிகள் தனித்தனியாக இருக்குன்ற பட்சத்தில் ஸோ ஏக்கு 3ன்னு போட்டுக்கலாம், பிக்கு 4ன்னு போட்டுக்கலாம், சிக்கு 5ன்னு போட்டுக்கலாம். அப்படியே கீழே இருக்குது.
இப்போ 3:4:5 தான் விடை. ஆப்ஷன் ஏ. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வித்தியாசமான கணக்கு. என்ன சார் அப்படின்னா 1/x/1/y/1/z = 2:3:5ன்னு கொடுத்துட்டா x/y/z இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கவனிங்க, நம்ம எக்ஸோட வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நாம் ஒட்டு மொத்த விகிதத்தையும் அப்படியே தலைகீழாக மாற்றுறேன். 1/x அப்படியே தலைகீழாக மாற்றினா எக்ஸு, 1/y தலைகீழாக மாற்றினா ஒய்யு, 1/zக்கு இசட்டுன்னு போட்டுருந்தேன். ஸோ இப்போ இதையும் ஒன்றுத்தையும் தலைகீழாக மாற்றுறேன். 1/2:1/3:1/5ன்னு வருது. ஸோ போட்டாச்சு சார். இனிமேல் என்ன சார் இருக்குன்னா, இங்கே பின்னத்தில் இருக்கக்கூடாது, நமக்கு முழு எண்ணில் இருக்க வேண்டும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 2, 3, 5 இது மூணுத்துக்குமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன சார் அப்படின்னா எல்சிஎம் வந்து 30 வரும். ஸோ 30ஆல் நாம் இது மூன்றையும் பெருக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை அடித்தோம்னா 15ன்னு வந்துடும். 1/2 × 30 15 இதை பெருக்கினா 10, இதை பெருக்கினா 6×5 30. ஸோ 15:10:6 இதுதான் விடை. ஆப்ஷன் டி. இன்னும் 2 கணக்குகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். இங்கே பாருங்கள், 2x = 3y = 4zன்னு இருக்குது. நமக்கு இதில் x/y/z என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இது 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் பொழுது விகிதம் மாறாது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் எதால் டிவைட் பண்ணுறேன்னா 2, 3, 4 இதற்கான எல்சிஎம் வந்து 12. ஸோ 12ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணால் என்ன ஆகுது? x/6 = x/4 = x/3ன்னு ஆகுது. இப்போ இதற்கான எக்ஸ் இல்லை, இங்கே ஒய் வரும். y/4 இங்கே z/3ன்னு வரும். இப்போ x/6 y/4 z/3ன்னு இருந்தால் x/y/z 6:4:3ன்னு எழுதலாம் அப்படின்னு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. விகிதத்தில் இப்படி இல்லாமல் கேள்வி கேட்க முடியுன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமான்னு தெரியல. இந்த கணக்கை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். அதாவது என்னென்னா, நீங்கள் சொல்கிற தலைப்பில் நான் வீடியோ போட ரெடி. அப்படின்னா நீங்கள் எனக்கு உங்களுக்கு எந்த தலைப்பு வேண்டும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு அந்த தலைப்புக்கு முன்னுரிமை கொடுத்து வீடியோ போடுவேன். ஸோ ஓகேங்களா? கடைசி கேள்வி, 27:43ன்னு ஒரு விகிதம் இருக்குது. இந்த உறுப்புகளில் இருந்து எந்த எண்ணை கழிக்க 7:15 என்ற விகிதம் கிடைக்கும்? கவனிங்க, ரெண்டுத்துலேயும் ஒரே நம்பரை கழிக்கிறோமா. 27ல் ஒரு எண்ணை கழிக்கிறோம், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 43ல் ஒரு எண்ணை கழிக்கிறோம், அதுவும் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ கழிச்சிட்ட பிறகு நமக்கு என்ன விகிதம் வரும்? 7:15ன்னு வரணும். இப்போ நாம் எக்ஸை கண்டுபிடிக்க வேண்டும். என்ன சார்? ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்குங்க, நடுவில் இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்குங்க, சமப்படுத்துங்க. இப்போ 15 பெருக்கல் 27 மைனஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 7 பெருக்கல் 43 மைனஸ் எக்ஸ். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 405 மைனஸ் 15x இஸ் ஈக்குவல் டு 7 43ஆல் பெருக்குனா 301 மைனஸ் 7x. எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன். 405ல் 301 மைனஸ் ஆகுது. அதே போல் இங்கே மைனஸ் 15x இங்கே போனால் ப்ளஸ் 15x ஆகுது.
இப்போ பாருங்கள் இங்கே 8xன்னு வந்துருச்சு. இங்கே நாம் கழித்து பார்த்தோம்னா 104. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 104/8 விச் இஸ் ஈக்குவல் டு 13. ஸோ ஆன்சர் 13. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.